உயிர்வேலி ஞானகுரு. நம்ம ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை மங்கனூர் கிராமம். திருக்கானூர்பட்டியில் ஒரு 4.5 ஏக்கரில் இந்த உயிர்வேலிக்கு தேவையான செடிகளை வளர்த்து தமிழ்நாடு முழுக்க நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேங்க. இந்த உயிர்வேலி ஏன் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி வெப்பமாகிட்டு இருக்குது. எல்லோரும் மரங்களை நட முடியாது. விவசாயிகள் அவங்களால முடிஞ்சது இந்த உயிர்வேலிகளை வச்சாங்கன்னா அவங்களால முடிஞ்ச இது அந்த வெப்பமயத்திலேருந்து கொஞ்சம் காப்பாற்றலாம். அதுக்காக இந்த உயிர்வேலி அவசியமாக இருக்குதுங்க. ஃபோன் வருதா? யானை கற்றாழை இது வந்து நம்ம ரொம்ப பெருசாக வரக்கூடியதான். இதுவுமே அந்த காலத்துலேருந்து உயிர்வேலியாக பயன்பாட்டுக்கு வந்தது. இந்த இலையை எடுத்து இதில் வெள்ளை கலரில் நார் செஞ்சு அதில் கயிறாக பயன்படுத்துவாங்க. இந்த இது இப்போது அது அழிஞ்சிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா செங்காலி, கருங்காலிக்கு அடுத்ததாக இது வந்து செங்கருங்காலின்னு சொல்கிறாங்க. ஆனால் செங்காலி இதுவுமே முள்கள் இருக்கும். இது வேலியாக இது பயன்படுத்தலாம். இது பார்த்திங்கன்னா இது பெரிய நந்தியாவட்டை. இது ஆடு சாப்பிடாது. வீட்டுக்கு முன்னாடி அழகாகவும் வச்சுக்கலாம். பூ நல்லா பெருசாக வரும். ஆடு சாப்பிடாது. அதுக்காக இது இந்த வேலியில் வச்சுக்கலாம். இது வில்வம். இது எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். முள் இருக்கும். அதனால் இதையுமே நம்ம வேலியாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாண முருங்கையில் இதில் வந்து முள் இருக்காது. முள் முருங்கை அப்படின்றது அது இருக்குது. அதில் முள் இருக்கும். இதில் முள் சுத்தமாக இருக்காது. கல்யாணத்துக்கு இதை வெட்டி பயன்படுத்துவாங்க. உணவுக்கும் பயன்படுத்திக்கலாம். இது வன்னி. இதிலுமே முள் இருக்கும். நிறையா மருத்துவ குணம் உள்ளது. கோயில் தலை விருட்சத்தில் வைப்பாங்க. உயிர்வேலியாகவும் நம்ம வச்சுக்கலாம். இது பனை தெரிஞ்ச விஷயந்தான். இது நம்ம பனையும் இந்த இது காட்சிப்படுத்துக்கு ஒன்று தான் முடிஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இது இண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொடி வகையாக சீக்கி முள் இண்டுன்னு சொல்லுவாங்க. இது கொடியில் அப்படியே படர்ந்து போயிடும். நம்ம ஏதாவது மரங்கள் வச்சு அதில் ஏற்றி விட்டோன்னா கொடி படர்ந்து எல்லாமே ஆக்கிரமம் பண்ணிடும். இதுவும் வேலியாக வைக்கிறது தான். இது லட்சக்கொட்டை. இந்த கீரையை சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதுவுமே வேலியில் வைக்கிறது தான். இது ஆடு மாடு சாப்பிடாது. பார்த்திங்கன்னா இது நீர் நொச்சி. இதுவுமே மருத்துவ குணம் உள்ளது. வேலிக்கு வச்சுக்கலாம். வீடை சுற்றி வச்சுக்கலாம். உள்ளே இருக்கிற எந்த பொருளும் வெளியில் தெரியாது. இது அப்படியே ஒடிச்சு வச்சாலே வரக்கூடியது தான். இது மாயன் கீரை. இது பார்த்துருப்பீங்க. இதுவுமே இந்த கீரையை சமையலுக்கு பயன்படுத்தலாம். அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது. பச்சையாகவும் எடுத்துகிட்டு சாப்பிட்றாங்க. மருத்துவ குணம் நிறையா இருக்குது. பார்த்திங்கன்னா இது களைச்சிக்காய். இது முள்கள் நிறையா இருக்கும். வேலியில் இதுவும் வந்து வேலியில் நம்ம வச்சுக்கலாம். முள் இலையில் தண்டில் எல்லாத்துலேயுமே இந்த முள் இருக்கும். களைச்சிக்காய் மருத்துவ குணம் நிறையா இருக்குதுங்க. இது ஆடாதோட பேர்லேயே வந்ததுங்க. ஆடு சாப்பிடாது. இதே இந்த வேலிக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இலந்த எல்லாத்துக்கும் பரவாயில்ல தெரியும். இலந்த செடி உயிர்வேலி வச்சோன்னா நல்லா புதர் மாதிரி வந்துடுங்க. இதேமே நம்ம பரவலாக எல்லா செடியுமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்கண்ணா. இது சங்கன் முள். ரொம்ப முக்கியமான முள். இது வந்து அவசியம் வீடுகளில் வயல்வெளியில் வச்சுக்கணும். இந்த மருத்துவ குணம் நிறையா இருக்குது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த இலையை கொடுப்பாங்க, அரைச்சி கொடுப்பாங்க. அப்புறம் நம்மளுமே சாதாரணமாக ரசத்துக்கு மற்ற குழம்பு வைக்கிறதுக்கு இதை பயன்படுத்தலைங்க. மருத்துவ குணம் உள்ளது. இது விடத்தரா ரோட்டு ஓரங்கள்லாம் நிறையா இருக்கும். வேலிக்காக நான் புதுசாக பயன்படுத்துறது. இப்போ நான் அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். விதையிலேருந்து இது பயன்படுத்தலாம். வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. மருதாணி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தான். இதையுமே நம்ம வேலியாக வச்சுருக்கோம். ஆனால் எல்லாத்தையும் நான் சேர்ந்தேன். இது குமிழம் செடி. இதுவுமே பார்த்திங்கன்னா முட்கள் வந்து இது ஒரு டிசைனாக இருக்கும் பாருங்கள். இது ஒரு இப்படி பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். இதுவுமே ரோட்டு ஓரங்களில் நிறையா இடங்களில் இருக்குது. இதுவுமே வறட்சியை தாங்கி வளரக்கூடியது தான். இது நொச்சி. இது இங்கே காட்சிப்படுத்துறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து இதுவுமே ஆடு சாப்பிடாது. இது வேலி ஓரங்களில் வச்சுக்கலாம். புதர் மாதிரி வரக்கூடியது. நொச்சி மருத்துவ குணம் நிறையா உள்ளது. சளி பிடிச்சிருக்குது அப்படின்னா இதை நொச்சி ஆடாதோட எல்லாம் போட்டு நம்ம வேக பிடிச்சேன்னா சரியாகும். அது கலாக்காய்ண்ணா. இது கலாக்காய் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் தெரியும். இதுதான் பேக்கரியில் அந்த செர்ரி பழம்னு சொல்லி இதை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கலாக்காய் ஊறுகாய் போடலாம். நம்மளுமே அதை பறித்து சாப்பிடலாம். ஆனால் இது மூங்கில்னா முள் மூங்கில், சாதா மூங்கில்னு எழுதியிருக்கேன். ஆனால் முள் இருக்கும். இதை விவசாயிகள் நிலத்தில் பயன்படுத்தலாம். ஆனால் அதிக அளவு ஏக்கரில் இருந்தால் இதை பயன்படுத்தலாம். இல்லைன்னா புதர் மாதிரி வந்துடும். ஆனால் இது ஒரு இடத்துல வச்சுருந்தாங்க. அதுக்காக இது வேலியாக வச்சு இப்போ இங்கே தான் நான் முதல்மையாக இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதுவுமே இது ஒடிச்சு வச்சா வரக்கூடியதாக முள்கள் இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்குது. அதனால் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது சூரை பழம் தெரியும் உங்களுக்கு, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும்.
சின்ன சின்னதாக இருக்கும், முட்கள் நிறையா இருக்கும். இது சங்கன் முள், இது வெண்பூலா, இது கீழே இருக்குது. இது தூதுவளை, இது எல்லாத்துக்கும் தெரியும், மருத்துவ குணம் உள்ளது. இதுவும் வெளியில் வச்சுருக்கோம். வெண்பூலா, இந்த பழம் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும், மருத்துவ குணம் உள்ளது தான். இலையெல்லாம் கொட்டினாலும் பாருங்கள் முள் வந்து அப்படியே இருக்கும். இதை நம்ம பூ மரம், பூ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை ஒடிச்சு வச்சாலே வந்துடும். இதை நெருக்க வச்சுக்கலாம். இதுவுமே நம்மளுக்கு பசுமையாக இருக்கும். நான் அப்படியே வந்துடுங்க கொஞ்சம். இது கருக்காய் முள். பார்த்திங்கன்னா இந்த நம்ம மருதாணி மாதிரியே அந்த முள்கள் இருக்கும். முள்கள் நிறையா இருக்கும். இந்த முள்கள் அதிகமாக உள்ளதே ஆடு எல்லாமே சாப்பிடும். ஆடு சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு சில வகை இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். இது பரம்பு முள். இது வந்து குரங்கு வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமாக இதை பயன்படுத்தலாம். குரங்கு வராது. இதை போட்டோன்னா இது உள்ளே வர முடியாது. வேறு எது போட்டாலுமே குரங்கு வரும். ஆனால் இந்த பரம்பு முள், சுடர் முள் போட்டோன்னா குரங்கு வராது. கொஞ்சம் இடத்த ஆக்கிரம் பண்ணும். ஒரு 10 அடிக்கு ஆக்கிரம் பண்ணும். நம்ம 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆரம்பத்தில் வெட்டி விட்டோன்னா அந்த பரவல் கொஞ்சம் குறையும். இது மறுக்காரை. இது ரொம்ப ரொம்ப வேலிக்கு அந்த பாருங்கள். இது வந்து இந்த வேர்லேயே வரக்கூடியதான். அந்த வேர்லேருந்து தான் எடுத்து நான் வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், இந்த வேரை எடுத்து இதை வச்சாலே இதிலே முளைச்சி வரக்கூடியதான். இதுவுமே மழைக்கு வச்சுட்டோன்னா போதுமானது. வறட்சி நல்லாவே தாங்கி வளரும். இதில் வந்து கவாத்து பண்ணுற அந்த வேலைகள், கிழுவையில் மாதிரி கவாத்து பண்ணுற அந்த வேலைகள் இந்த மறுக்காரையில் கிடையாது. நான் கிழுவை வச்சுட்டு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அதை வெட்டி அப்புறப்படுத்துறதுக்கு சிரமப்படுறாங்க விவசாயி. அதுக்காகவே நான் இந்த மறுக்காரையாக தேடி கண்டுபிடிச்சி, இது தொந்தரவு இல்லை. ஒரு தடவை நம்ம வச்சுட்டோன்னா வாழ்நாள் முழுக்க நம்ம கவாத்து பண்ண வேண்டியதில்லை. நிரந்தரமாக நீடித்த நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. ஒரு தடவை வச்சுட்டா போதுமானது தான். விவசாயம் கலராக பூக்கள் நிறைஞ்சிருக்குது. இதுலேயுமே முள் இருக்கும். இதையுமே வேலையை பயன்படுத்தலாம். கலருக்காக நம்ம இதை வச்சுக்கலாம். இது பூவரசில் இதை நம்ம உடச்சி வச்சாலே வந்துடும். இது அங்கங்கே நம்ம வேலியில் அங்கங்கே வச்சுக்கலாம். பூவரசு இதுதான் அந்த ஆடு சாப்பிடாதது, விராலி. இதை தான் நான் சொல்லியிருந்தேன். இது ரொம்ப பயன்பாடு. விவசாயி வந்து ஒரு தடவை அந்த செடியை வாங்கி வச்சுட்டாங்கன்னா தண்ணியே தேவையில்லை. இந்த மழைக்கு 1 மழை 2 மழை பெஞ்சிட போதுமானது. இந்த நிறைய இடங்களில் இருக்குது. ஆனால் உயிருள்ள வேலியாக இன்னும் யாரும் பயன்படுத்தலை. இதை நம்ம தான் இதை முதல் முறையாக நம்ம இதை கொண்டுட்டு வர்றோம். இதே வேலியாக வைக்கலாம் அப்படின்னு. இது மஞ்சள் அரளிங்க. இது மஞ்சள் அந்த காயை எடுத்து அரைச்சி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் விஷம் உள்ளது. இது முள்ளு முருங்கை. அதான் இதுதான் முட்கள் நிறையா இருக்கும். இது இலைகள்லாம் இப்போ இன்னும் வரல. இலைகள் நம்ம சளி பிடிச்சது, இருமலுக்கு அடையாக சுட்டு சாப்பிட்றாங்க. இன்னும் புழக்கத்தில் இருக்குது. இதுதான் அந்த கல் மூங்கில். இதுவும் வேலியாக வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு இது மாதிரி கட்டி வச்சுட்டா நல்லாயிருக்கும். பராமரிப்பு தாங்க எல்லா வேலியிலுமே முக்கியமாக இருக்குது. கொடுக்காப்புளி. இது வந்து ஒரு 40 அடிக்கு நம்ம வெட்டி விட்டுறணுங்க. ஒரு 4-5 அடி வச்சுட்டு வெட்டி விட்டோன்னா புதர் மாதிரி அளந்து வந்துடும். 40 அடிக்கு ஒரு மரத்தை வச்சிடலாம். அது காய்ப்பு தரும். முழுமையாக எல்லா இடத்துலையுமே நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா மரமாக வந்துடும் எல்லாமே. அதனால் 40 அடிக்கு ஒரு மரத்தை விட்டுட்டு மீதி எல்லாமே வெட்டிட்டோன்னா, பராமரிச்சுக்கிட்டோன்னா நல்ல ஒரு வேலி இந்த கொடுக்காப்புளியிலே பண்ணிக்கலாம். இது இந்த பாம்புகள் வராமல் இருக்கிறதுக்காக, இந்த ஸ்மெல்லுக்கு வராதுன்னு சொல்லி பரவாயில்ல அதை வச்சுருக்குறாங்க. அதனால் நம்மளும் இங்கே கொண்டா காட்சிப்படுத்தியிருக்கலாம். ரயில் கத்தாழை. இது எதுக்குன்னா, இது முக்கியமாக இது யானைக்காக இந்த வேலி. யானை இருக்கிறவங்க மட்டும் இதை பயன்படுத்துறதுக்கு வச்சுக்கலாம். யானை இது பார்த்திங்கன்னா போயிடும். தெரியாத யானைகளை வந்து துந்திக்கை இதில் வச்சுச்சுன்னா அந்த முள் குத்துறதுனால தெரிச்சு போயிடும். யானை இருக்கிறவங்க இந்த வேலியை பயன்படுத்தலாம். ரயில் கத்தாழை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் இருக்குதுங்க. நிறைய பேர் இருக்குதுங்க. இது பார்த்திங்கன்னா இதான் இந்த அரளி. கலராக வீட்டுக்கு முன்னாடி அப்படி வச்சுக்கலாம். கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு மஞ்சள், வெள்ளை, ரோஸ் கலரு அப்படி இருக்குது. வீட்டை எழுந்திரிச்சு வந்தால் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். வீடுகளை சுற்றி வச்சுக்கலாம். ஆடும் சாப்பிடாது. திருகல்லி நிறைய இடங்களில் இது அழிஞ்சிட்டு வருது. நிறையா இது ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது. நிறைய பேர்த்துக்கு தெரியறதில்ல. இது எதுக்கு முள்ளாக இருக்குதுன்னு வீட்டில் வச்சுருக்கான்னு வெட்டி போட்டுறாங்க. ஆனால் வீட்டுகளே இன்னும் வச்சிட்ருக்காங்க. வீட்டை சுற்றி பெரிய பெரிய வசதி உள்ளவங்களும் இதை வச்சுருக்காங்க. தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. இது முள்ளாக இருக்குங்கிறதுனால. அதை தாண்டி இதுக்கு ஒரு விஷயங்கள் இருக்குது. இந்த திருகல்லிக்கு வீட்டில் கூட இந்த திருகல்லியை வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா, இது தண்ணி அதிகமாக நெல் வயலில் தண்ணி எப்பொழுதுமே இருக்குது அப்படின்னா அங்கே எதுவும் உயிர்வேலி வைக்க முடியாது. அது மாதிரி ஒரு சூழல் இருக்கிறதுல இந்த இதை வந்து வச்சு நம்ம கொஞ்சம் இதை அழகுபடுத்தி நான் வச்சுருக்கிறேன்.
அதை நேராகவே அப்படியே கூட வச்சுக்கலாம். அதை வச்சுக்கலாம். வயல்வெளியில் இதை வச்சுட்டு கொஞ்சம் பராமரிப்பு வெட்டி அப்பப்போ நம்ம நிலத்தில் போட்டுக்கலாம். நெய்வேலி காட்டாமணக்கு, இதோட பேர் நெய்வேலி காட்டாமணக்கு தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே விட்டுருவாங்க. இது கீழே படந்துருச்சுன்னா படைஞ்சு அப்படியே இடத்த ஆக்கிரம் பண்ணிட்டு போகும். ஆமாம், அது இடத்த எல்லாமே காலி பண்ணிடும். அதை வளர்க்குறத பொறுத்து இருக்குது. நம்மளுக்கு வேலியாக வேணும்னா வேலி மாதிரி வச்சு கட் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா வேலி மாதிரி அழகாக இருக்கும். ஏன்னா தண்ணி நிற்கிற இடத்துல இதை தவிர வேறு எதுவும் வராது. மூங்கில் வரும், ஆனால் மூங்கில வந்து வேலியில் வாங்கி கொண்டு வைக்க முடியாது, நம்ம வயல்வெளியில் வைக்க முடியாது. அதனால் இதை வச்சுக்கலாம். முறையாக பராமரிப்பு பண்ணோன்னா இதை வைக்கலாம். அதான் இது ஈச்சங்கண்ணா, இது பேரிச்சை. அதுக்கு முன்னாடி இது ஈச்சை. இந்த ஈச்சம் புதராக வரும். ஆமாம், இதுவும் கேட்குறவங்களுக்கு நம்மளும் அழிஞ்சிட்டு வர்றதுனால இதுவும் கேட்குறவங்களுக்கு நம்ம நாத்தா போட்டு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. ஆனால் இது அது மாதிரி காட்டு ஆமணக்கு செடி. இது ஆடுகள் சாப்பிடாது. இந்த ஒரு மலைக்கு நம்ம உடச்சி வச்சோன்னா போதுமானது. இது நல்லாவே வந்துடும். இது எல்லாத்துக்கும் தெரியும். இதை வந்து கண்ணாடி கல்லி. இப்போ இது வந்து பேர் இது ஏரிலாம் இருக்குங்க இல்லையா, அந்த பொந்துகளில் இதை வந்து இது கண்ணாடி கல்லி. பெருச்சாளி எலிக்கு வந்து அந்த பொந்துகளில் இதை உடச்சி போட்டால் இந்த சுமலுக்கு வர்றது இல்லைன்னு பரவலாக இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது. இந்த வேலையை பற்றி இதை பற்றி சொல்கிறாங்க எல்லாருமே. அப்போ கட்டாயம் அது உண்மையாக தான் இருக்கணும். இது பார்த்திங்கன்னா வாத நாராயணன். சவுண்டு உங்களுக்கு வாத நாராயணன். இது நிறையா இதுவுமே மருத்துவ குணம் உள்ளது தான். வாத நாராயணன் போத்தாவும் ஒடிச்சு வச்சா நல்லாவே வந்துடும். இது அவசியம் வீடுகளில் ஒன்று வச்சாலே போதுமானது. இது வந்து அழிஞ்சின்னு சொல்லுவாங்க. இது முள்கள் இருக்கும். இந்த இது இப்போது உங்களுக்கு நான் உடனடியாக தேவைங்கிறதுனால அந்த மரத்தை அப்படியே வெட்டி கொண்டாந்து வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா முள்கள் இருக்கும். இதுவுமே நம்ம வேலியாக ஆரம்பத்தில் இருந்தது, இப்போ அழிஞ்சிட்டு வருது. இதையும் தேவைன்னா வச்சுக்கலாம். இது கிழுவைங்கண்ணா. இது பரவாயில்ல, எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம தமிழ்நாடு முழுக்க இவங்க கேட்குறவங்க நம்ம வச்சுருக்கிற எல்லா செடியுமே நம்ம கொடுக்குறோம். சில செடிகள் வந்து அந்தந்த சீசனுக்கு தான் அந்த விதை வரும். அப்போ அந்தந்த சீசனுக்கு நம்ம கொடுக்கலாம். முன்பதிவு முன்னாடியே பண்ணி வச்சுட்டாங்கன்னா நம்ம விதைகளை எடுத்து அது மாதிரி கொடுக்கலாங்கண்ணா. ஆனால் இது கிளர் செடியாக நைட்ரஸ். ஆமாம், சமவெளி மிளகுக்கு இதை பயன்படுத்தலாம். அதுவும் இல்லாமல் இதை ஒடிச்சு நிறையா போடணும்னா நைட்ரேஷன் சத்துக்கள் பூமியில் அதை வச்சாலே கிடைக்குது. இதை நம்ம வெட்டி போட முடியாத அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தண்ணி ஒரு வேர் பிடிச்சின்னா போதும், இதை அழிக்கவே முடியாது. அந்தளவு அது வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணியே கொடுக்க வேண்டியதில்லை. நம்மளுக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் மாதிரின்னு வச்சிங்களேன் இந்த கிளர் செடியாக வச்சுட்டு. ஆனால் கொஞ்சம் நம்ம உழைப்பு கொடுக்கணும். உழைப்பு கொடுத்து அதை வெட்டி போடுறதுக்கு தயாராக இருக்கணும். ஏன்னா விட்டிங்கன்னா பெரிய மரமாக வந்துடும். இடத்த ஃபுல்லாக நிழல் வந்து பெரிய மரமாக வந்துடும். அதனால் அதை அப்பப்போ வெட்டி போட்டுட்டால் நல்லது. உதியன் வந்து இதை காய்கறி பந்தலுக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. இந்த இது இப்போ படப்பையில் ஒரு அண்ணன் பண்ணியிருக்காங்க. இதை உதியன் போத்து நிறைய இடங்களில் கிடைக்கல, இது மாதிரி நேராக கிடைக்கல அப்படிங்கன்னு பரவாயில்ல கேட்டிருக்காங்க. நம்மள்கிட்ட நேராகவே உதியம் போத்து கிடைக்கிது. தேவைப்படுற நம்பரு தர்றேன், தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. இந்த கிழுவை வந்து இது வீடுகளுக்கு காம்பவுண்ட் சுவருக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம். இது ரொம்ப நீண்ட ஆராய்ச்சி பிறகு இது மாதிரி நம்ம டைம் வடிவில் பண்ணியிருக்கோம். ஏன்னா பார்த்திங்கன்னா மற்ற இடங்கள் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக பிடிக்குது. அதனால் வீடை சுற்றி இதை வச்சுக்கலாம். ஃபோன் நம்பர் பார்த்திங்கன்னா 96 26 74 34 59. இது வரைக்கும் நீங்கள் உங்கள் சேனல் சொல்லவா? ரொம்ப நன்றிங்கண்ணா. இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்மளுக்கு முன்கூட்டியே நம்மளுக்கு சொல்லிட்டிங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிறது உடனடியாக கிடைக்கிறது கிளர் செடியாக உதியன் சில வகைகள் உடனடியாக கிடைக்கும். மற்றதெல்லாம் அந்தந்த சீசனுக்கு விதைகள் வரும்போது அதை நாற்றாக எடுத்து நம்ம கொடுக்குறோங்க. தமிழ்நாடு முழுக்க நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. தேவைன்னா அலைங்க.